படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தேர்ந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே, இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி முயற்சியை நாம் தொடர்ந்து பங்கு பெற்று நம்மையும் நம் குடும்பங்களையும் நமது பாதுகாவலர் தூய லூர்து அன்னை அவரது பரிந்துரையில் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்றும், இந்த அன்னை வழியாக நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் இறைவனின் அன்பும் அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் துணையும் கிடைக்க வேண்டி இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலியை நாம் கலந்து கொண்டு செபித்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் நமது குடும்ப தேவைகளை, நமது துன்பங்கள் துயரங்கள், நம்மை வாட்டி வதைக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் அனைத்தையும் நாம் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் சமர்ப்பித்து நமது பாதுகாவலர் தூய லூர்து அன்னையின் வழியாக இறைவன் நம்மை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்களின் செயல்களினால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்படைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். யூப்ளி ஆண்டில் உங்கள் நிலப்பகுதிகளுக்கு உங்கள் இனத்தாரிடம் திரும்ப வேண்டும். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 8 17 முடிய. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது: தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவ கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கு எல்லா தன்னுரிமையும் அறிவியுங்கள். அது உங்கள் யூப்ளி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கு உங்கள் இனத்தாரிடம் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூப்ளி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை கொடி நின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூப்ளி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூப்ளி ஆண்டில் அவரவர் தம் காணியாட்சிக்கு திரும்ப செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவருக்கு நிலத்தை விற்கவோ அவ்விடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதீர்கள். யூப்ளி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கைக்கு மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும், குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கின்றான். உங்களுக்குள் எவரும் தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. கடவுளுக்கு அஞ்சி நடங்கள், ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றழச் செய்தார். இதனால்தான்
இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவரிடம், நீ அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனம் ஆடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முதல் சனிக்கிழமை நவநாள் திருப்பலியிலும் அன்னை மரியின் பக்தியிலும் வாழ நம்மையே நாம் தயாரித்து கொள்ளவும், ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை பற்றி மேலும் அறிந்து கொள்ளவும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய வாசக வழிபாடுகள் நம் அனைவருக்கும் சிறப்பாக நற்செய்தி வாசகமானது நாம் அனைவரும் நமது மனச்சான்றின்படி வாழ வேண்டும் என்றும், மனச்சான்றை பயிற்றுவிக்க பழகிக் கொள்ள வேண்டும் என்றும், நமது மனச்சான்றுக்கு உண்மையை எடுத்துரைத்து நமது மனச்சான்றின் குரலுக்கு கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கின்றது. யாருக்கெல்லாம் மனசாட்சி இருக்குது? கை தூங்க பார்க்கலாம். பின்னாடி எல்லாம் கையே தூக்கல. மனசு இருந்தால் தானே மனசாட்சி இருக்குது. கை தூக்காம இருக்கானுங்க போல. உங்களெலாம் மனசாட்சி இருக்குதா? அப்போ முன்னாடி வந்து உட்காருங்க. எத்தனை பேர் வந்து உனக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு கேட்டுக்கிறீங்க? உங்கள் கணவரை பார்த்து, உங்கள் மாமியாரை பார்த்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து எத்தனை பேர் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க? உனக்கு மனசாட்சியே இருக்குது, மனசாட்சி இருக்குதா இல்லையான்னு எத்தனை பேர் கேட்டுக்கிறீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், பரவாயில்ல, தைரியமாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னது இல்லையா? சொன்னதே இல்லை. அப்போ பரவாயில்ல, சரி. நமது மனதில் த ரிக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, மன வருத்தம், அச்சம் மற்றும் குற்ற உணர்வு, இந்த மூன்றும் குழப்ப நிலையின் வெளிப்பாடு. மீண்டும் சொல்கிறேன், ரிக்ரெட் அப்படின்னா மன வருத்தம், மன வருத்தப்படுவது, தேவையில்லாமல் பயந்துட்டே இருக்கிறது. மூன்றாவது குற்ற உணர்வில் இருப்பது. இது மூன்றும் ஒரு மனிதன் தீமை செய்து கொண்டிருக்கின்றான், பாவம் செய்து கொண்டிருக்கின்றான், தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறான் அப்படி என்றால் இந்த மூன்று உணர்வும் அவங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? நீங்கள் மன வருத்தத்தோடு இருக்கிறீங்க. ஒரு சில பார்த்தா மூஞ்ச ரொம்ப சோகமாக வச்சுன்னு இருப்பாங்க. ஏன் சோகமாக வச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் மனசுக்குள்ள என்ன இருக்கும்? நம்ம ஏதோ ராங் ரூட்டில் போயின்னுக்கிறோம், அதை அவங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கலாம். படப்படன்னு பேசுறது கூட நம்பிடலாம். ஆனால் அமைதியாக இருக்கணும் என்ன பண்ணக்கூடாது? நம்பவே கூடாது. அதெல்லாம் எல்லா அனுபவத்தை சொல்லுவாங்க இல்லையா, ஊமை அப்படி சொல்லுவாங்க. அதனால் ஏனென்றால் அவர்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த அவர்கள் தவறு செய்கின்றார்கள், குற்றம் புரிகின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் மனச்சான்றவர்களை காட்டி கொடுத்துரும்.
மன வருத்தத்தோடு அவங்க இருப்பாங்க. அதற்கடுத்தாக அச்சத்தோடு இருப்பாங்க. படபடன்னு பேசுவாங்க, திடீர்னு கோவப்படுறவங்க. பெரும்பாலும் கோவப்படுறவங்க தான் தப்பு பண்ணுறவங்களா இருப்பாங்க, தெரியுமா? எப்பவுமே பேசுகிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தனது தவறை மறைப்பதற்காக முன்னாடி அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கத்தி கூப்பாடு போட்டு சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணாதான் மற்றவங்க யாரும் வாய்ஸை ரைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் அவரே முதல்ல கத்திடுவார். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? மூன்றாவதாக குற்ற உணர்வு. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே. இந்த மூன்றும் ஒரு மனிதன் தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றான் என்பதற்கான ஒரு அடையாளம். பாவம் செய்கின்றான் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்மால் வர முடியும். ஏன் இப்படி நடக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது, அவர்கள் அறிந்தோ அந்த மூன்று உணர்வும் பாவம்னு சொல்ல வரல, தவறுன்னு சொல்ல வரல. அவர்கள் மனச்சான்று அவர்களை குத்திட்டு இருக்கும். அவங்க முழுசா பாவிகள் கிடையாது. கொஞ்சம் மனசுல என்ன இருக்குது, நல்லவனும் இருக்காங்க உள்ள. அந்த நல்லவன் தான் போய் என்ன பண்றது, மனசை குத்திட்டே இருக்குது. நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அவங்கள குத்திட்டே இருக்கும். அவங்க தான் மனிதர்கள், அதுதான் மனித இயல்பு. இந்த மூன்றும் இருந்தால் பாவிகள் நான் சொல்ல வரல. இந்த மூன்றும் இருந்தால் தான் அவங்க யாரு, மனுஷன். இந்த மூன்றும் இருந்தால் தான் அவங்க கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாது அப்படி என்ற உணர்வோடு தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு வாழ்வாங்க. இந்த உணர்வு இந்த நற்செய்தியில் வருகின்ற ஏரோது மன்னனுக்கு இருக்கின்றது. ஏரோது தான் இன்றைக்கு இந்த நற்செய்தியின் பெரும் பகுதி. ஏரோது தான். ஏரோதோட ஃப்ளாஷ்பேக். ஏரோது முதல்ல யாரு அப்படின்ற விவிலிய பின்னணி, ஒரு சின்ன விவிலிய பின்னணி நாம் தெரிஞ்சுக்கலாம். இயேசு பிறக்கின்ற போது பெரிய ஏரோது அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஹெரட் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த ஏரோது தான் இயேசுவை குழந்தையாக இருக்கின்ற பொழுது 3 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டவன். அவங்க கிட்ட தப்பிச்சவர் தான் யாரு, இயேசு. குழந்தையை தூக்கிட்டு தாயும் அதோட தந்தையும் யோசேப்பும் மரியாவும் தூக்கின்னு எகிப்துக்கு ஓடி தப்பிச்சு போயிட்டு குழந்தையை காப்பாற்றினாங்க. இப்பொழுது மீண்டும் ஏரோது, ஹெரட் த ஆட்ரியாக் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, அந்த மகன் பேர். அந்த பெரிய ஏரோதனுடைய மகன். அந்த பெரிய ஏரோது இறந்துட்டாரு. 40 ஆண்டுகள் கழித்து அவர் இறந்துட்டார். இப்பொழுது இயேசு தமது பொது வாழ்வை தொடங்குகின்ற பொழுது அவருடைய மகன் ஏரோது, அந்த 3 மகனில் ஒரு மகன் இயேசு பெரும்பாலும் வாழ்ந்த அந்த கலிலேயா பாலஸ்தீன பகுதியில் ஆட்சி புரிகின்றார். அவரது ஆட்சிக்கு உட்பட்ட இடத்தில் இயேசு அதிக நாட்கள் வாழ்ந்தார், சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஏரோது ஒரு தப்பு பண்ணிக்கிறான். என்ன தப்பு பண்ணா, திருமுழுக்கு யோவானை என்ன பண்ணான், கொன்றுட்டான். ஏன் கொண்டுட்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம பேச வரல. ஏன் கொண்டான் தெரியுமா தெரியாதா? ஏன் கொண்டான்? அவருடைய சகோதரனின் மனைவியை அவர் வைத்திருந்தார். புரியுதுங்களா? அது தவறு அப்படின்னு ஏரோது சொல்லிட்டார். ஏரோது எப்பொழுதுமே அந்த பேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஷன் அர்த்தம் என்ன தோணுதோ அதை உடனடியாக செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஒரு ஆசை இருக்குதா, அந்த ஆசை நிறைவேற்றிடணும். படம் பார்க்கணும் ஒரு ஆசையா, படம் பார்த்துடணும். ஒரு பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை இருக்குதா, பிரியாணி சாப்பிட்றணும். ஒரு பவுன் நகை வாங்கின ஆசை இருக்குதா, வாங்கிடணும். ஒரு வண்டி வாங்கின ஆசையா, வாங்கிடணும். இந்த புடவை வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, வாங்கிடணும். அதுக்கு என்ன ரூட் எடுக்கிறதுலாம் நமக்கு அவசியம் கிடையாது. காசு திருடுறோமோ திருடலையோ, வீட்டுக்காரன்ட்ட போய் சொல்கிறோமோ சொல்லலையோ, அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறோமோ சொல்லலையோ, ஆகும்போது என்ன பண்ணி ஆகணும், வாங்கி ஆகணும். எனக்கு தெரிந்து ஒரு பையன் 12th முடிச்சுட்டு மொபைல் ஃபோன் வாங்கணும் முடிவு பண்ணியிருந்தான். லோயலா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன சொல்லிட்டான், லோயலா காலேஜில் ஃபீஸ் அதிகம் அப்படின்னு ஒரு போய் சொல்லிட்டான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபீஸு அதிகம், நம்ம பையன் எங்கே மெட்ராஸ் லோயலில் படிக்கிறான், இந்த லோயலா கிடையாது, மெட்ராஸ் லோயலில் ஃபீஸ் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாப்பா என்ன பண்ணுறதுப்பா
20,000. ஆனால் நான் அவனை சேர்க்கின்ற பொழுது அந்த ஒரு ஒரு சிறிய தொகை கொடுத்து அதை ஓரளவுக்கு அவன் காசு கட்ட முடியாத அளவிற்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தான் அவனை உள்ளே சேர்த்தது. அவன் காசுலாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்எஸ்எஸ்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது. அங்கே பகுதி நேரத்தில் அங்கேயே வேலை செய்யலாம். பசங்க வேலை செய்து அந்த சர்வீஸ் பண்ணாக்கா அவங்க காசு வந்து இது பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொண்டு இருக்கும். அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு அவனுக்கு. அதனால் இவன் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் என்ன கேட்க அவசியம் இல்லை, ஃபீஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், போயிட்டு எவ்வளோ ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கடன் வாங்கி 20,000 அனுப்பிட்டாங்க. அப்புறமா திருப்பி அவங்க அம்மா ஃபோன் பண்ண, என்னம்மா நல்லா இருக்கிறான் அவங்க பையன், படிச்சிட்டானா? படிச்சிட்டான், பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தான். அதான் ஃபாதர் போன வாரம் தான் 20,000 கேட்டான். நான் என்ன பண்ணிட்டேன், நகையை வச்சு கொடுத்துட்டான்னாங்க. 20,000 எது கேட்டான்னு சொல்லிட்டு கேட்டு திருப்பி அவனுக்கு ஃபோன் போடுங்கண்ணா. ஃபோன் போட்டு என்னப்பா அவங்களே பேச சொன்னான். என்னடா நீ பண்ண காசு இது பண்ணிட்டியா, என்னடா பண்ண காசு, எங்கே காசு கட்டிட்டியான்னு கேளுமான்னு சொன்னான். காசு கட்டிட்டேம்மா அப்படின்னு சொன்னான். எங்கடா கட்டினேன், பில்லுக்கு தான்னு கேட்குறேன். நானே கேட்டேன், அவங்க அம்மா கிட்ட கேட்க, நான் பேசலை, அவங்க அம்மா பேசணும். காசு கட்டினேன் பில்லுக்கு தான்னு கேட்டேன். ஏன் இதெல்லாம் திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணிட்டான், குற்ற உணர்வு வந்துச்சு, கோவம் வந்துச்சு. எதுக்கு இந்தமாரி கேள்விலாம் கேட்டுக்கிறேன், நோண்டி கேட்டுக்கிறேன், ஃபோனை வை அப்படின்ட்டான். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி இருடா ஃபாதர் பேசுனான்னு சொன்னாங்க. எங்கடா 20,000 கட்டினா, பில்லு குடுறா அப்படின்னு சொன்னான். அதோட ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், என்னடா இப்படி 20,000 வாங்கலாமாடா, ஒரு 2,000னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணது கேட்டதுக்கு, எங்கள் அம்மா 12th பாஸ் ஆனாக்கா ஃபோன் வாங்கி தரேன்னு சொன்னாங்க, ஃபோனே வாங்கி தரல, அதனால தான் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பொய் சொன்னேன் ஃபாதர் அப்படின்னா. ஃபோனுக்காக அந்த பொய், அந்த குற்ற உணர்வு. அதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதுலேருந்து இப்போ அவன் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு என்னை எப்போல்லாம் பார்க்குறானோ அப்போலாம் ஃபாதர் சாரி ஃபாதர்னு சொல்லின்னு இருப்பான். டேய் நானே மறந்துட்டு, நான் உன்னை பார்த்தா ஞாபகங்கள் வர்றதில்ல, நான் உடனே என்ன பண்ணுவான், திரும்பி சாரி போயிட்டு வாங்க, டேய் போயிட்டு நல்லபடியாக இருன்னு வச்சுக்க, தனியாக வந்து ஃபாதர் சாரி ஃபாதர் மன்னிச்சிங்க இப்போ மனசில் வச்சுக்காது அப்படியே சொல்லின்னு இருப்பான். அதனால் அந்த பொய் ஒன்றா பேஷன், எதனா ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதை அடைந்தே தீர வேண்டும் என்றால் எப்படியாவது கம் வாட்மே. 20,000ன்றது அவங்க அம்மாவுக்கு பெரிய அமௌண்ட் இல்லை. திடீர்னு இது 20,000 இல்லைன்னா காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. அவன் சொன்ன பொய்யெல்லாம் பயங்கரமான காமெடி. 20,000 கொடுக்கலாம் என்ன பண்ணிவிடுவாங்க, காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் வாங்கினேன், நானா பொய்யா சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லிக்கிறான். ஏன்டா பொய் சொல்லுன்னு கேட்டதுக்கு, நான் கேட்டதுக்கு அவன் என்ன சொல்கிறேன், ஃபாதர் நான் என்ன பொய்யா சொல்கிறேன், உண்மை தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறான். அவங்க அம்மா எல்லாத்தையும் நம்பிட்டாங்க வேற. அதனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஏரோது வந்து நாம் தான் ஏரோது தவறானோன்னு சொல்கிறோம். ஆனால் ஏரோதின் மனநிலை நம்ம எல்லோருக்கிட்டையும் இருக்குது. நினச்சதை செஞ்சுறது, அது இப்போ தப்பாக கூட இருக்கும். செஞ்சுட்ட பிறகு என்ன பண்ணுறது, மனசில் போட்டு புழுங்கின்னு வருத்தப்பட்டுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. ஆனால் வெளியில் சொல்கிறது கிடையாது. மனப்போராட்டம். இந்த மனப்போராட்டம் தான் ஏரோதும் இருக்கிறான். ஏனென்றால் ஆல்ரெடி திருமுழுக்கு யோவானை என்ன பண்ணியாச்சு, கொன்னாச்சு. அந்த நேரத்தில் இன்னொருவர் வருகின்றார், இயேசு. அவன் என்ன சொல்கிறான், அவனே ஒரு சாட்சி சொல்கிறான், இவர் திருமுழுக்கு யோவான் தான். திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிராகி வந்துட்டார், உயிர் தெரிந்துட்டாரு அப்படின்னு அவனவே சொல்கிறான். அது மட்டுமல்ல, மார்க் நற்செய்தியில் திருமுழு இயேசுவுக்கு அஞ்சி அவரை கொல்லாமல் வைத்திருந்தான். சிறையில் அடிச்சு என்ன பண்ணிக்கலாம், ஏரோது என்ன பண்ணிக்கலாம், கொன்னுட்டு இருக்கலாம் அப்போவே. ஆனால் இயேசு பற்றிய பெயரும் புகழும் அந்த ஊர் முழுக்க, கலிலேயா பகுதி முழுக்க பறந்து விரிந்து உயர்ந்து இருந்தது. அப்போ இயேசுவை கொண்டுட்டான்னா இருக்கும், மக்கள் கிளர்ச்சி செய்வாங்க. ஏன் நீ வந்து அவரை கொன்னீங்க, அவர் என்ன தப்புனாருன்னு கேட்பாங்க. அதனால் இயேசுவை கொல்ல முடியல. அதனால தான் இவன் தான் வெளியே இருந்தால் தானே இப்படி தப்புன்னு சொல்லுங்கிறான். பேசாமல் உள்ளே வச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே கிடக்கிறது. நீ ஏன்னா உள்ளே என்னாரு, நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் அப்படி என்று ஏறுவது அந்த திருமுழுக்கு யோவானை அடிச்சு வச்சிருந்தான். ஆனாலும் அந்த திருமுழுக்கு யோவான் சொன்னதற்கு எதிர்மாறாக அங்கே என்ன நடக்குது, ஏரோதின் பிறந்தநாள் வருகின்றது. பிறந்தநாள் வருகின்ற பொழுது
எல்லாருக்குமே அரசவையில் இருக்கின்ற எல்லாருக்கும் ஏரோது ஒரு பெரிய விருந்து வைக்கின்றான், பார்ட்டி. அன்றைக்கு தொடங்கி இன்றைக்கு வர பார்ட்டிக்கு பஞ்சம் இல்லை. ஒருத்தவங்க செத்தாலும் பார்ட்டி, பிறந்தாலும் பார்ட்டி, வாழ்ந்தாலும் பார்ட்டி, இறந்தாலும் பார்ட்டி, எதுக்கு இருந்தாலும் பார்ட்டி தான். பார்ட்டி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. முன்னாடிலாம் பிறந்த நாளுக்கெல்லாம் பார்ட்டிலாம் கிடையாது. இப்போ பிறந்த நாள் கூட பார்ட்டி வச்சுருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 1 வயசுனா உடனடியாக பார்ட்டி. பார்ட்டிக்கு சாப்பாடு தான் முன்னாடி செலவு பண்ணுவாங்க, இப்போ இதுக்கும் செலவு அதிகமாகுது. ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்து 70,000 பாட்டிலுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிறான்னு சொல்கிறாரு. எவ்வளோ, எத்தனை ஆயிரம்? 70,000. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கம்மி ஃபாதர், நாங்களாம் அதை விட அதிகமாக செலவு பண்ணி நினைக்கிறீங்களா? அப்போ ஒரு கல்யாணத்துக்கு எங்கிருந்து வருது, எப்படி வருது, எப்படி போகுது அப்படின்னு ஒன்றும் தெரியல. அப்படி அந்த ஒரு குதூகலத்தில் ஏரோதுனா சொல்கிறான், மார்க் நட்சத்திரம் அழகாக சொல்லியிருப்பாங்க, அரசவையில் அந்த ஏரோதியாவின் மகள் சலோமி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து நடனம் ஆடுறாங்க. நடனம் ஆடுகின்ற பொழுது ஏரோது ரொம்ப சந்தோஷமாயிட்டான். பயங்கரமாக டான்ஸ் ஆடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்னாச்சு, ஏரோது நீ என்ன வேணாலும் கேள், நான் தரேன் பரிசு அப்படின்றான். என் அரசில் பாதியாக இருந்தால் விட உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வாக்குறுதி கொடுக்குறான். குடிகாரங்க வாக்குறுதினா குடிகாரன் பேச்சு பொழுது விஞ்சா போச்சுன்ற மாதிரி அவங்க தெரில, அவன் அதை உண்மை நினச்சின்னு இருக்கிறான். அதனால் குடிக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அதனால் ஃபாதர் குடிக்கலான்னு சொல்லிட்டாரு, குடிச்சிட்டு பேசக்கூடாதுன்னு நினச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குடிப்பது தற்கொலை, சரிங்களா? சாவணுன்னு நினைக்கிறேன், குடிக்கலாம், எல்லாம் தான் சாவ போகிறான்னுவீங்க. சரி, அதை பற்றி அதிகமாக பேசக்கூடாது. அப்போது அந்த போதையின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது என் அரசில் பாதியாக இருந்தாலும் கொடுக்கின்றேன் என்று அவன் வாக்குறுதி கொடுக்கின்றான். இப்போது அந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க, என்ன வேணாலும் கேளுங்க சொல்கிறேன்னா கேட்கலாம். அவங்க சரியாக திட்டமிடுறாங்க. நமது உறவிற்கு யார் தடையாக இருக்கின்றாரோ அவருடைய தலையை வெட்ட வேண்டும், ஒரு தட்டில் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை கேட்டவொடனே ஏறுவதுக்கு போதை தெரிஞ்சிச்சு. என்னப்பா இது வம்பா போச்சு, ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை பற்றி நல்ல முறையில் அவன் பேசி, இயேசுவை பற்றி நல்ல முறையில் பேசி கொடுத்தான், திருமுழுக்கு யோவானை பற்றி நல்லபடி தான் பேசுகிறான். இந்த நிலையில் நான் எப்படி அவருடைய தலை வெட்ட முடியும், ரொம்ப வம்பாச்சே அப்படி என்று அவன் யோசிக்கிறான். இருந்தாலும் அரசவையின் முன் என்ன கொடுத்துட்டான், வாக்குறுதி கொடுத்துட்டான். இல்லைம்மா மன்னிச்சிருங்க, நான் பண்ண முடியாது, வேற எதனா கேளு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க அமைச்சர்லாம், என்னப்பா நீ ஒன்று சொன்ன மாதிரி பேச்சா இருக்கணும், ஏன் பேச்சை மாத்திர அப்படின்னு கேட்பாங்க. அதனால அந்த பொது இடத்தில் தனக்கு இருக்கின்ற பெயர் புகழ் போய்விடக்கூடாது என்பதற்காக திருமுழுக்கு அவன் தலையை வெட்டி கொடுத்துட்றாங்க. இந்த நிலையில் நாம் நமது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நாம் இதிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாக நமது மைண்ட் செட், நமது மன கட்டமைப்பு எப்படி இருக்கின்றது. எனது மனமானது உண்மையை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றதா, அல்லது பொய்யை அல்லது மாயையை வைத்து கட்டமைக்கப்பட்டு இருக்கின்றதா? திருமுழுக்கு யோவான் உண்மையை அடிப்படையாக வைத்து கட்டமைத்திருந்தார் தமது வாழ்வை. அதனால திருமுழுக்கு யோவான் யாருக்கும் பயப்பில்லை, என்னை சத்தாக கொலை பண்ணாவோட பண்ணிக்கோ, ஆனால் நீ பண்ணுறது தவறு அப்படின்றார். ஆனால் ஏரோது தனது வாழ்வை உலக ஆசையின் மீது, அதிகாரத்தின் மீது, தனக்கு இருந்த அந்த உடல் சார்ந்த இன்பங்கள் மீது, சென்சுவல் பிளஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் சார்ந்த இன்பங்கள் மீது தமது வாழ்வை அமைத்திருந்தான், கட்டமைத்திருந்தான். அவனுக்கு வாழ்க்கை என்றால் அந்த நிலம், பொருள், அரசாட்சி, அதிகாரம், பெண்கள், இதுதான், பணம், இதுதான். இது இருக்கின்ற பொழுது அவனால் என்ன பண்ண முடியல, உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால தான் பண்ணுறான், பணம் இருக்கிறவங்க எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வரும். அதனால தான் பணங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இயற்கையாகவே கொஞ்சம் திமிரு, கொஞ்சம் கொழுப்பு, கொஞ்சம் கொலஸ்ட்ராலு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகிடும், கொஞ்சம் தான் அதிகமாகும். கொஞ்சம் பணம் வந்தால் கால் எங்கே நிற்காது, தரையிலே நிற்காது.
கொஞ்சம் பணம் வந்தா. அப்போ ஏரோதுக்கு ஒரு சில பகுதிகள் இருக்கின்றது, ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராவின்ஸ்னா ஒரு 18 ஊர்கள் இணைந்த ஒரு பெரிய பரப்பளவு அவனுக்கு இருக்குது. அதனால் அவன் நினைத்தால் கொல்ல முடியும். கொன்னுட்ட பிறகு என்ன பண்ணுறான்? அவன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றான். நம்ம கூட நிறைய நேரத்தில் எதையாவது ஒரு தப்பை ஆசையில் செஞ்சுட்டு, பேராசையில் ஒரு தப்பை செஞ்சுட்டு சாவர வரைக்கும் என்ன பண்ணிருப்பான்? மனசில் போட்டு உறுத்திட்டே இருப்பான், கஷ்டப்படுத்திட்டே இருப்பான். குற்றம், அந்த மனச்சான்று அவரை குத்திக்கிட்டே இருக்கும். கான்ஷியன்ஸ் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனச்சான்று அவர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? குத்திக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கணும். எனது வாழ்வு எதை அடிப்படையாக இருக்கின்றது என்பதால் நாம் இன்று கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். ஒருவேளை ஏரோது இயேசுவை பார்த்த உடனே இயேசுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், திருமுழுக்கு யோவான் நல்லவர் தான், நான் பண்ணதான் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அப்படி என்று சொல்லியிருந்தால் ஏரோது என்ன இருப்பார்? இன்னைக்கு என்ன இருப்பார்? ஒரு புனிதராக இருப்பார். புனித ஏரோது நாமெல்லாம் வழிபட்டிருக்கலாம். உண்மைதானே? ஏரோது திருமுழுக்கு யோவானை கொன்னுட்ட பிறகு இயேசு வரார் இல்லையா, இயேசுவை பார்த்துருக்கலாம். சார் ஆமாம் சார், நான் பண்ணது பெரிய தப்பு தான், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், நான் தான் குடி போதையில் தெரியாமல் குடிச்சிட்டு இந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டேன், நான் தெரியாமல் கொன்னுட்டேன் சார், என்னை மன்னிச்சிருங்க இயேசுவே அப்படின்னா இயேசு என்ன பண்ணியிருப்பாரு? ஏசு கொலை பண்ணுற அவன் தலை வெட்டிட்டு இருப்பாரா? என்ன பண்ணியிருப்பார் ஏசு? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மன்னிச்சு என்ன பண்ணியிருப்பாரு? அவனுடைய சீடனா ஏற்றிட்டு இருப்பாரு. இவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு என்ன சொன்னார்? என்னுடைய உடைமையில் சக்கேயு, என்னுடைய உடைமையில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், எவரையாவது நான் ஏமாற்றி கொள்ளை அடிச்சிருந்தா நான் 3 மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா ஏசு என்ன பண்ணிப்பா? கண்டிப்பாக நீயும் ஆபிரகாமின் மகன் ஏரோது, கவலைப்படாத, நீ என் சீடனாக இருப்ப. பேதுருக்கிட்ட சாவி வாங்கி யார்கிட்ட கொடுத்துருப்பாரு? ஏரோதுகிட்ட கொடுத்துருப்பார். ஆனால் ஏரோது அந்த மாதிரி செய்யலை. குற்ற உணர்வில் இருந்தானே ஒழிய குற்றங்களுக்காக அவன் என்ன பண்ணல? மன வருத்தப்படலை, மன்னிப்பு கேட்கல. இது ஒருவரின் மனக்கட்டமைப்பு. இதற்கு நாம கூட இந்த போராட்டத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கோம். இப்போ கூட நம்ம எல்லோருமே ஒன்று பயத்தில் இருப்போம், இல்லைன்னா குற்ற உணர்வில் இருப்போம், இல்லைன்னா வருத்தத்தில் இருப்போம். நம்ம செய்த தவறுகளுக்காக எல்லாருமே இருப்போம். போராட்டம், அதை மறக்கவும் முடியாது. நம்ம இதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உண்மைக்கு சரணடைய வேண்டும், உண்மை பக்கமாக நாம் செல்ல வேண்டும். உண்மை எது? உங்களுக்கு பயம் இருக்குதா? உண்மை எது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். உங்களுக்கு மன வருத்தம் இருக்குதா? எது உண்மை என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும். உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கின்றதால் நீங்கள் என்ன செய்யணும்? உண்மை எது? அப்போ உண்மை எது? இயேசுதான் உண்மை, இயேசு சொல்வதுதான் உண்மை. நீங்கள் உண்மை அருகில் நீங்கள் வந்துவிட்டால் உங்களுக்கு பயமோ குற்ற உணர்வோ வருத்தமோ நிச்சயமா இருக்காது, நிச்சயமா இருக்காது. இதுதான் வழி. நாம் ஏரோது, திருமுழுக்கு யோவான் 2 பேரும் நமக்கு முன்னாடி இருக்காங்க. யார் உங்களுடைய முன்மாதிரி? ஏரோதை போன்று குற்ற உணர்விலும் அச்சத்திலும் மன வருத்தத்திலும் வாழ போறீங்களா? அல்லது திருமுழுக்கு யோவானை போன்று இதுதான் உண்மை என்று உறக்கச் சொல்லி நாம் இறந்து போக போகின்றோமா? எல்லாரும் இறக்க தான் போகிறோம். ஏரோது தான் இருந்தான், திருமுழுக்கு யோவான் தான் இருந்தாங்க. ஆனால் இறுதி யார் நல்லவர்? திருமுழுக்கு யோவான் தான் நல்லவர். தவறு என்பதை தவறு என்று சுட்டி காட்டினார். இன்றைக்கு தவறு என்பதை தவறு என்று சுட்டி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. அதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதான் நான் நிறைய முறை சொல்றது, நீங்கள் நல்லவங்களா இருக்கிறது நல்லவங்களா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லதை செய்ய வேண்டும். நல்லவர்களாக இருக்கிறது ஒன்றும் முக்கியம் கிடையாது. என்ன செய்யணும்? நல்லதை செய்ய வேண்டும். நல்லது ஏன் நல்லது செய்யணும்? நல்லது செய்தால் பிரச்சனை வரும், எதிர்ப்புகள் வரும், சவால்கள் வரும், உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். பாருங்க, ஒரு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் 2 கன்னியர்கள் மத மாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போட்டாங்க. இன்னைக்கு தான் 4 மணி பெயிலில் வந்தாங்க வெளியில்.
நல்லது செய்தால் எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்பு தூய்மையான எதிர்ப்பு, புனிதமான ஒரு எதிர்ப்பு. அந்த அப்படிப்பட்ட போராட்டம் தேவையானது, மனசில் வச்சுக்கணும். அப்படின்னு தான் நீங்கள் தன்னை நிமிர்ந்து வாழ முடியும். எதிர்ப்புகள் இருக்குது, ஆமாம் எனக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கின்றது, நான் நல்லது செய்கின்றேன். நல்லது செய்தால் பல்வேறு எதிர்ப்புகள் நிச்சயமாக வரணும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ரொம்ப சேஃபாக இருக்கிறீங்க, எனக்கு ஊரில் எல்லாரும் முக்கியமானவங்க, தப்பு செஞ்சனும் முக்கியம், தப்பு செய்யாதவனும் முக்கியம், நல்லவனும் முக்கியம், கெட்டவனும் முக்கியம். எப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ணின்னு வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சமநிலை என்று ஒரு நிலையே கிடையாது. தெர் இஸ் நோ நியூட்ரலிட்டி இன் கிறிஸ்டியானிட்டி. நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அப்போ நீ என்னதான் நீ? அப்போ நீங்கள் யாரு? நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அப்போ நீங்கள் யாரு? ஏரோதா அல்லது திருமுழுக்கு யோவானா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாவை மனதிற்குள் வைத்துக் கொள்வோம். நமது பாதுகாவலர் அன்னை மரியா தூய்மை மிகுந்தவர், தூய்மை மிகுந்த அன்னை. அவருடைய மனத்தில் எந்த விதமான குற்ற உணர்வோ மன வருத்தமோ பயமோ அச்சமோ அவங்களுக்கு இல்லை. ஏனென்றால் உண்மை எது என்பதை அவர் தேர்ந்து தெளிந்து அதை பற்றி கொண்டார். அவருக்கு ஒரே டைமில் தான் மன வருத்தம் இருந்தது. எப்போ தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மாதா இப்போ கலக்கத்தில் இருந்தாங்க. வானதூதர் வந்து அந்த அருள் நிறை ஜபத்தை சொல்லி, அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார், நீ கருவுற்றிருக்கின்றீர் அப்படின்னு சொன்ன போது அவங்களுக்கு அந்த அச்சம் இருந்தது, பயம் இருந்தது, குற்ற உணர்வு இருந்தது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? மாதா கேள்வி கேட்டாங்க, இது எப்படி நிகழும்? இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அவங்க? எனக்கு புரியல, உண்மை எது என்று தெரியவில்லை, எனக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்றைக்காவது ஆலயத்துக்கு வந்து, கடவுளே எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க, எனக்கு விளக்கம் கொடுங்க, என்ன செய்ய போகிறீங்க, என்ன வச்சு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட பேசிக்கிறோமா? பக்கத்தில் தான் பேசிக்கிறோம். நான் நிறைய முறை திருப்பள்ளிகளை சொல்லுவேன், நாம் ஆலயத்திற்கு வந்து இயேசுவை தவிர மீதி எல்லாரோடையும் பேசிடுறோம். இயேசுகிட்ட மட்டும் பேசுறது, ஆனால் இயேசுவை பார்க்க தான் வர்றது, ஆனால் இயேசுவை தவிர மீதி எல்லாரோடையும் பேசுறது. நம்ம ஆலயம் என்பது ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. திருப்பலிக்கு முன்னாடியும் பேசினே வருவாங்க, திருப்பலி டைம்லையும் பேசுவாங்க, திருப்பலி முடிஞ்சும் பேசுவாங்க, அவரை பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ ஏசணும்னு நினைப்பாருங்கிறேன். அடப்பா என்ன தான் பார்க்க வந்த, என் கூட ஒரு வார்த்தை கேட்டியா, எதனா நல்லாகிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, தனியாக தான் கோயிலில் கிடைங்களா, இயேசு நல்லாகிறீங்களா, என்ன கேட்டுக்கிறீங்களா? அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு தான் வேறு வேலை இல்லை, அமைதியாக இருங்க, சிலுவையில் இருங்க அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒன்று சிலுவையில் இருங்க, இல்லைனா எங்கே இருங்க, நற்கருணைக்குள்ளே இருங்க, வெளியே வந்து சும்மா அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, என்ன சொல்லுவீங்க? அப்படியா? இயேசுவிடம் நாம் கேட்க வேண்டும், இது எப்படி நிகழும், ஏன் இப்படி என்னை சோதிக்கின்றீர்கள் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்டால் கடவுள் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். அந்த உண்மை நமக்கு கிடைக்கின்ற பொழுது மன வருத்தமோ அச்சமோ நடுக்கமோ பயமோ நமக்கு கண்டிப்பாக இருக்காது. சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென். கவனிக்க பாடல். தெய்வீக பலியில்
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டினால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உமது ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. நமது அனைவரின் மனங்களில் இருக்கின்ற மன வருத்தமும் தேவையற்ற அச்சமும் குற்ற உணர்வும் நீங்கி உண்மையை சார்ந்தவர்களாக உண்மைக்கு சாட்சிகளாக வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் விண்ணக தந்தை நோக்கி மன்றாடும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முத பெயர் தூயதென போற்ற பெறுக, முத ஆட்சி வருக, முத திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தருகின்ற உண்மைக்கு சாட்சிகளாக, உண்மைக்கு ஏற்றவர்களாக வாழ்கின்ற பொழுது நமது மனங்களில் இருக்கின்ற தேவையற்ற மன வருத்தமும், தேவையற்ற அச்சமும், தேவையற்ற குற்ற உணர்வும் நீங்கிவிடுகின்றது. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் எழுந்தள்ள நான் நன்றியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலாம், எனது ஆன்மா குணமடையும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாக நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன், இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எந்தன் வாழும் காலம் போகும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாடும் நிலைகள் மாறும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்த
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அருளடையாளங்களினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறையன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நமது பாதுகாவலர் லூர்து அன்னை வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளியே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ என்னும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கே உறைவிடமானவளே. பிள்ளைகள் எம்மை கண்பாரும் அருகில் கரை சேரும். பிள்ளைகள் எம்மை கண்பாரும் அருகில் கரை சேரும். கண்மணி போல் காத்திடமா வழி துணையும் நீ அம்மா. கண்மணி போல் காத்திடமா வழி துணையும் நீ அம்மா. விண்மீன் முடியன அணிந்தவளே, எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே, எங்கள் மாதா நீ வாழ்க. நாளை காலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் ஞாயிறு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, நெய்மரம் சுவாமி, மரியாயின் மாசு இருதயமே, ரச்சமயத்தியாரே, திருக்குடும்பத்தின் தலைவராம் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அநேக புனித கன்னிமரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவல் என்னூர் துமதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் ரட்சியம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, உம் புகழ் என்றென்றும் வாழ்க.